என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, நம்ம போன வாரம் நம்ம ஷிரடி பயணம் ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஷிரடி பயணம் 3ஆம் தேதி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வாரம்னு சொல்லலாம். 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி, அதாவது புதன்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் நம்மளோட ஷிரடி பயணம் ஆரம்பிச்சிச்சு. அந்த ஷிரடி பயணத்தில் பாபா நிறையா மிராக்கிள்ஸ் பண்ணியிருந்தார். அந்த மிராக்கிள்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் போன அன்றைக்கி பாபாவோட தரிசனத்தை பார்க்குறதுக்காக நம்ம போனப்போ ஷிரடினாலே வழக்கமாக நிறையா பேர் வந்து போகிற இடமா இருந்துச்சு. அது ஷிரடிங்கிறது மகாராஷ்டிராவில் தான் இருக்குது ஷிரடின்றது. அன்றைக்கி பாபா தரிசனத்துக்காக நாங்கள் அன்றைக்கி போன உடனேயே கிளம்பி போனோம் பாபாவை பார்க்குறதுக்கு. அங்கே போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே நிறையா கூட்டம் இருந்துச்சு. க்யூவில் நின்று போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதனால் க்யூவில் நின்று போனோம். க்யூவில் நின்று போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா, அப்போன்னு பார்த்து நிறையா பக்தர்கள் பாபாவை பார்க்குறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, நாங்கள் போனது சாயந்தரம் இல்லையா, அதனால் சாயந்தரம் பாபாவுக்கு 6:15 ஈவினிங் ஆரத்திக்கு ட்ரெஸ்ஸு மாற்றுவாங்க. 6:45 பாபாவோட ஈவினிங் ஆரத்தி ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் ஈவினிங் ஆரத்திக்குள்ளே போய் எப்படியாவது பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளானோட போனோம். கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, 6 மணி வரையும் பாபாவோட ட்ரெஸ்ஸு 6:30 வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன க்யூ 6:45 பாபாவோட ஆரத்தியை நேராக பாபாவுக்கு நேராக உட்காந்து பார்க்குற மாதிரி அவர் தரிசனம் கொடுத்துட்டாரு. இது நான் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. 6:30 கதவை திறந்து விட்டுட்டாங்க. அந்த ஸ்டெப்ஸ் கதவை திறந்து விட்டோன்னா எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஓடினனால போயிட்டு பாபா நேருக்கு நேராக உட்காந்து பார்த்து ஆரத்தி பாடுற மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது அதிசயம் திரும்ப பார்ப்போம். இரண்டாவது அதிசயம் என்னென்னா, பாபா நாங்கள் என்ன பண்ணோம், வியாழக்கிழமை பாபாவோட ட்ரெஸ்ஸு, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பாபாவுக்கு ட்ரெஸ்ஸு வாங்க போனோம். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, எந்த ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருந்தது. கடைசியில் நாங்கள் பார்த்தப்போ ஒரு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு. அந்த சச்சரித பாராயண ஹால் அன்றைக்கின்னு பார்த்து சச்சரிதம் படிக்க போகலான்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ சச்சரிதம் படித்தே ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் வியாழக்கிழமை இல்லையா, அன்றைக்கி சச்சரிதம் படிக்கணும், பாபாவோட சச்சரிதம் ஏதோ ஒரு அத்தியாயம் எடுத்து படிக்கணுங்கிறதுனால அத்தியாயம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கணும் அப்படிங்கிறத நடந்துருந்துச்சு. அதாவது நம்ம வாழ்க்கை பிரச்சனையோடு கலந்துருந்துச்சு. பாபாவோட ஆசீர்வாதம் 2ஆவது நாளும் கிடச்சிச்சு. 3ஆவது நாள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாபாவை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ பாபாவோட பல்லக்கு ஊர்வலம் வந்துச்சு. அதாவது வியாழக்கிழமை நைட்டு நாங்கள் ஆர்த்தி பார்க்கல, பல்லக்கு ஊர்வலம் பார்த்தோம். பல்லக்கு ஊர்வலம் செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையிலே ஷிரடி எவ்வளோ பெரிய ஸ்தலங்கிறது இந்த பல்லக்கு ஊர்வலம் மூலயமா தெரிஞ்சிச்சு. பல்லக்கு ஊர்வலம் பார்ப்போன்னே உறுதியாகவே இல்லை. அன்றைக்கி பல்லக்கு ஊர்வலம் பார்ப்போம், பாபாவோட இரவு ஆரத்தி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. அன்றைக்கி என்ன பண்ணோன்னா, அன்றைக்கி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு பாபா பல்லக்கு ஊர்வலம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டோம். ஏன்னா அங்கே ரொம்ப கும்பலாக இருக்கும் இல்லையா, அதனால் அங்கே ஷீட் மாதிரி போட்டிருந்தாங்க கீழே, அதில் போய் உட்காந்தோம். 8 மணிக்கு துவாரகாமாயி சாவடியெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 9:15 பாபா சமாதியிலேருந்து பஜன்ஸ் பாடி அப்புறம் ஆரத்தி எடுத்தாங்க சாவடியில். அது ஆக்சுவலாக நான் நினச்சி கூட பார்க்கல. சரி, நம்ம போனதுக்கப்புறம் தான் ஸ்டேஜ் ஆரத்தி ஆரம்பிப்பாங்க, ஆரத்தி கூட நம்மளால் பார்க்க முடியல, வியாழக்கிழமை அதுவும் ஒரு ஆரத்தியாவது கண்டிப்பாக பார்க்கணும் சமாதியிலேருந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் கரெக்டாக LED ஸ்க்ரீனில் நாங்கள் கிளம்புற நேரத்துக்கு கரெக்டாக ஆரத்தி போட்டாங்க. அப்படியே நின்று பார்த்துட்டு பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு, நான் நினச்சதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களே பாபா, உங்களுக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லிவிட்டு பாபாவை நின்று ஸ்டேஜ் ஆரத்தி, அதாவது இரவு ஆரத்தி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக பாபா பார்த்து அன்பாக இருந்துட்டு வந்தோம். அதே மாதிரி நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு பாபாவோட முக தரிசனம் பார்க்க போயிருந்தோம். முக தரிசனம் மீன்ஸ் நம்மளால் பாபாவை நேராக பார்க்க முடியலனாலும்
கடைசியில் நின்று நேராகவே பார்க்கலாம். அதாவது பாபாவை போய் பக்கத்தில் நின்று பார்த்தா தான் பாபா நம்மளுக்கு தெரிவாருன்னு இல்லை. பாபாவை நம்ம தூரத்துலேருந்து பார்த்தாலும் துவாரகாமாயில் பின்னாடி அந்த இது எப்படி சொல்கிறது, அந்த கேட்டு மாதிரி ஒன்று இருக்கும், சின்னதாக இருக்கும். அந்த கேட்லேருந்து நின்று பார்த்தாலும் பாபாவோட மூஞ்சி வந்து அவ்வளோ அச்சசலாக தெரியும். அவரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தோன்னா பாபாவுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுற மாதிரியே இருக்கும். நிறையா பேர் அதை வந்து அற்புதம்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, பாபா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார். அவருக்கு வேர்த்து ஊற்றுறதுங்கிறது வந்து அதாவது சகஜம்தான். அதை நம்ம வீட்டு பாபாலே நிறையா பேர் பார்த்து சொல்லுவீங்க, பாபாவுக்கு வேர்க்குது தொடச்சி விடுங்கன்ட்டு. ஆக்சுவலாக இது நல்ல விஷயந்தான், பாபாவோட வைப்ரேஷன் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நம்ம க்யூவில் போனோன்னு வச்சுக்கோங்களேன், 2 நிமிஷம் கூட பாபாவை பார்க்க முடியாது. க்யூவில் நின்று பாபாவை பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு நம்ம பிரச்சனை பிரார்த்தனையெல்லாம் சொல்லிட்டு வரதுக்குள்ளே உடனே அங்கேருந்து விரட்டிடுவாங்க. அன்றைக்கி அதாவது எண்டிங் செஷன் வந்துட்டோம். சனிக்கிழமை பாபாவை பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. சனிக்கிழமை ஒரு மிராக்கிள் நடந்தது. சனிக்கிழமை என்னன்னா வந்து சனிக்கிழமை காலையில் பாபாவை பார்க்குறதுக்காக பெய்ட் தர்ஷன், அதாவது அந்த விஐபி பாஸில் அந்த 200 ரூபா டிக்கெட்டு தருவாங்க இல்லையா, அந்த 200 ரூபா டிக்கெட்டில் வந்து நாங்கள் போனோம். 3 பேர் சேர்ந்து 600 ரூபாய்க்கு போயிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி போனதுக்கப்புறம் தாங்க பெய்டு பாஸ் இருக்கிற வரையும் வந்து 5 நிமிஷம் நின்று பார்க்க விட்டாங்க. அன்றைக்கி தான் நாங்கள் எக்ஸ்பென்சிவாக 5 நிமிஷம் நின்று பார்த்தோம். இதுவே நான் ஃப்ரீயாக போனப்போ 2 செகண்டில் துரத்தி விட்டாங்க. பெய்டு பாஸில் போன வரையும் வந்து 5 நிமிஷம் பாபாவை நின்று பார்த்துட்டு அதாவது நம்ம இப்போ சொல்கிறேன், நம்ம யாராவது ஷிரடிக்கு போனோம் அப்படின்னா பாபாவை பார்த்து கடைசி நாள் நன்றி சொல்லணும். ஏன்னா சாவடியில் நம்ம பாபாவை பார்த்துட்டு, பாபா உங்களை பார்க்க வந்தோம், நாங்கள் உங்களை தரிசனம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு வரோம் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட சாவடியில் போய் நன்றி சொல்லிட்டு தான் நம்ம அந்த ஊரை விட்டே கிளம்பணும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வர எபிசோட்ஸ் என்னென்னா, நம்ம ஷிரடிக்கு போனால் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஸ்தலங்களை பற்றி அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் ஓம் சாய்ராம் சொல்லி போடுங்க. எத்தனை வியூஸ் வருதுன்னு நம்மளும் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் சாய்ராம்.